ஸோ நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கரூர் நடந்த சம்பவம் எல்லாருக்குமே வந்து ஒரு மனசை வந்து உழுக்கக்கூடிய சம்பவமாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் விஜய் ரசிகராக இருக்கட்டும், டிவிகே தொண்டர்களாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் வந்து நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன வழியோ அதை பற்றி மட்டும் யோசிங்க. நிறைய வீடியோஸில் பார்த்தேன், நியூஸில் கூரையை பிச்சுட்டு போகிறது, கோவில் சவுத்து மேலே ஏறுறது, மசூதி, சர்ச்சு எல்லா சவுத்துலையும் ஏறுறது, யார் கடன் தெரியாமல் அந்த கடைப்பை சேதப்படுத்துறது, பொது சொத்துக்களை சேதப்படுத்துறது, போலீஸாருக்கு ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கிறது. வேண்டாம் நண்பா, நிறைய நம்ம அனுபவிச்சிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம திருந்துங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். இப்போ கமெண்ட்ஸை சொல்லுவாங்க, இது எதிர்கட்சிக்காரங்க சதி, நாங்கள் பண்ண விஷயம் கிடையாது, நாங்கள் கரெக்டாக தான் இருந்தோம், இவங்கள பேசிட்டு காரியமே கிடையாது. நம்ம முதல்ல உணரும், நம்ம பாதுகாப்பாக இருக்கோமா, நம்ம ஒழுங்காக இருக்கோமா. விஜய் சார் பரப்புக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த இடத்த பார்த்தா அவ்வளோ குப்பை, அவ்வளோ செருப்பு, அவ்வளோ டிவிக்கு துண்டு, மரத்து மேலே ஏறுறது, விஜய் சார் வாகனத்தை பின்தொடர்ந்து வண்டியில் ஸ்பீடாக போகிறது, ஹெல்மெட் இல்லாமல் போகிறது, இதெல்லாம் யார் மீது? கவர்மெண்ட் சொன்னிச்சா இந்த மாதிரி ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டுங்க, விஜய் சார் வண்டியை ஃபாலோ பண்ணுங்கன்னு? விஜய் சார் பரப்புரை வரக்கூடிய இடத்துல பேசக்கூடிய நேரங்கள் வந்து 15 நிமிஷம் தான். ஆனால் நீங்கள் காலை 7 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க. ஒரு தண்ணி கூட குடிக்காமல், சாப்பாடு கூட இல்லாமல் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? 15 நிமிஷம் தான் பேச போகிறோம். அந்த 15 நிமிஷம்னா அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்பாட்டுக்கு வந்தாலே போதும். திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவம் நடக்க விடவும் கூடாது. தமிழக வெற்றி கழகத்துக்கு இது ஒரு வேண்டுகோள்.